லாஸ்ட் 5 இயர்ஸாக ஒரு சிங்கிள் அஜெண்டாவை அவங்க பையனை வந்து அடுத்த முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா மட்டுமே வச்சுக்கிட்டு செயல்படுற ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு கட்சி. கண்டினியூஸாக நீங்கள் எந்த டிவியை திறந்தாலும் 2 ஃபேமிலி ஒன்றா சுற்றுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஒன்றா நடப்பாங்க, ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. எங்கே போனாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், கேம்பெயின் எது. அதே மாதிரி இங்கே அப்பா பையன், ஜல்லிக்கட்டு வந்தால் பேரன். டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட லேட்டஸ்ட்டாக அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். தீபாவளிக்கு என்ன சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள்ங்கிற. அது எவ்வளோ ஒரு இந்த வருஷத்தில் எவ்வளோ ஒரு க்ரூடான கமெண்ட். அது வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு விஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் விஷ் பண்ணணும்னு நாங்கள் எப்பயுமே கேட்டதில்லை. They are only appeasing 2 people, Muslims and Christians, and they are anti against only one person, which is Hindus. ஸோ ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் முஸ்லீமும் கிறிஸ்டியன்ஸுக்கும் ஃபாராகவும் இவங்க வந்து அவங்க கேம்பெயின் பண்ணி அந்த ஓட்டை அவங்களே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நாள் நடக்காது மேடம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு RN ஜெயபிரகாஷ் அவர்கள். பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கு மேடம், தேங்க்யூ. எப்படி இருக்கு தேர்தல் களம் நினைக்கிறேன்? ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு, இன்னும் ஒரு 5 மாதம் அப்படின்னே வச்சுக்கலாம், ரொம்ப முழுமையாக வைத்துக் கொள்ளணும்னா. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அரசியல் கட்சிகள்லாம் வந்து எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மக்கள் வந்து எலெக்ஷன்ஸை பற்றி இன்னும் திங்க் பண்ணலைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மேடம். அவங்க வந்து போஸ்ட் ஜனவரி ஃபெப்ரவரி தான் வந்து எலெக்ஷன் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் 4.5 இயர்ஸாக மக்கள் வந்து அவங்க டே டு டேயில் நிறைய சஃபரிங்ஸ் இருக்குது. நிறைய ப்ராமிசஸ், இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் கொடுத்த நிறைய ப்ராமிசஸ் அவங்க கீப்பப் பண்ண முடியலை. பிகாஸ் ஆஃப் அவங்க பிளானிங்கே இல்லாமல் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஒரு சிங்கிள் அஜெண்டாவை அவங்க பையனை வந்து அடுத்த முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா மட்டுமே வச்சுக்கிட்டு செயல்படுற ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு கட்சி வந்து டெஃபினட்டாக மற்ற மக்களை பற்றி எந்த கவலையும் படாமல் இருக்கனால மக்களுக்கு சஃபரிங் தான் அதிகமாக இருக்குது எல்லா வகையிலையும். அப்படிங்கிறதுனால இன்னும் மக்கள் வந்து எலெக்ஷனை பற்றியோ திங்க் பண்ணல. அவங்களுடைய திங்கிங்லாம் இந்த கவர்மெண்ட்டை எப்போ முடியும், எப்போ மாற்றலாம் அப்படிங்கிறது தவிர மற்ற எந்த ஆஸ்பெக்ட்டுக்கும் அவங்க இன்னும் ரெடி ஆகலைங்கிறது என்னோட ஒப்பீனியன். மக்கள்லாம் தயாராக தான் இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்காங்க, பெரிய அளவில் அதிருப்தி இல்லை. நாங்களாம் மக்களோட ஓரணியில் திரண்டு இருக்கோம் அப்படின்னு ஓரணியில் திரளுவோன்னு தான் அவங்க ஒரு இதே பண்ணுறாங்க. இன்னொன்று தலைகுனியை விட மாட்டோம் அப்படின்ற 2 விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறதா பார்க்க முடிகிறது திமுக தரப்பில். அப்போ அவங்க வந்து மக்கள் கரெக்டாக தான் இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க ஓட் பண்ணன்ற அளவுக்கு தானே. சரி, மக்கள் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேடம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் வந்து 8% 9% தான் நிறைவேற்றிருக்காங்க. செக்டர் வைஸ் பார்த்தோம்னாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பழைய லோன்ஸ் எல்லாம் அவங்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவான்னாங்க. அதை பண்ணலை. கண்டினியூஸாக லேப்டாப்ஸ் வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸாக ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருந்ததை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து மாணவர்களுக்கு. தென் லேபர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, அந்த MNREGSல வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் ஹவர்ஸஸ் கொடுப்போன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் ஹவர்ஸ் கொடுக்கவே கிடையாது. இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. 3வது விமனுக்கு எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 1000 rupeesங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு பாதி நபர்களுக்கு கொடுக்காம வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து எல்லாருக்கும் கொடுப்போன்னு. ஆனால் அவங்க கொடுக்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. கொடுக்காத நபர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதா இருக்காங்க. இப்போ 4 வருஷம் கழித்து இப்போ கொடுக்குறேன் நாங்கள். ஆனால் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களுக்கு 5000 ரூபாய்க்கு விமன் தான் வந்து பட்ஜெட் பண்ணுவாங்க முக்கால்வாசி வீட்டில். அவங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுக்கு பெயின் கொடுக்குறாங்க. எப்படி? ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் 2 monthsக்கு ஒரு தடவைன்னு சொல்லி அது அவங்க ப்ராமிஸ், அவங்களுடைய வாக்குறுதியில் இருக்குது. அதை 1 monthக்கு மாற்றுறேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மாற்றலை. ஹவுஸ் டேக்ஸ், அந்த ஹவுஸ் டேக்ஸை மோர் தென் 200 to 300% சொந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அது வாடகை இருக்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சொந்த வீட்டுக்காரங்க டேக்ஸ் என்ன அதிகமாகிடுச்சின்னு வாடகை ஏற்றிடுறாங்க.
ஸோ மூணாவது வந்து அவங்க கொடுத்த ப்ராமிஸ், என்ன ப்ராமிஸ், எல்பிஜி சிலிண்டருக்கு நாங்கள் வந்து மானியம் 100 ரூபாய் கொடுக்குறோம். நாங்கள் இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லை. பெட்ரோல் வந்து 5 ரூபாய் குறைக்கணும், டீசலில் 4 ரூபாய் குறைக்கிறோம்னாங்க, அதுவும் செய்யலை. இப்படி இது இந்த 4மே மட்டுமே பார்த்தாலே மேடம், இந்த 4 பார்த்தீங்கன்னாவே ஒரு ஃபேமிலிக்கு 5000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இவங்களுடைய ராங் பாலிசிஸ்னால அது வந்து எஃபெக்ட் ஆகுது. இந்த 1000 ருபீஸ் கொடுத்து சரியாயிடுங்கிறது அவங்களுடைய ரெண்டாவது. அண்ட் அவங்களுக்கு அட்வர்டைஸிங்க்கு எல்லா பத்திரிகைகளும் எல்லா மீடியாவுக்கும் அவங்களுக்கு கண்டினியூஸாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக எப்பயுமே தமிழ்நாடு மக்கள் வந்து அவங்களுடைய வாய்ஸ் என்னைக்கு கேட்கும்னா ஓட்டு போடுற அன்றைக்கி தான் கேட்கும். நீங்கள் எவ்வளோ தான் பில்டப் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரே ஒரு அஜெண்டா தான் மேடம் டிஎம்கேவுடைய அஜெண்டா வந்து அவங்க பையனை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, துணை முதல்வர் ஆக்கி, இப்போ அடுத்தது சிஎம் ஆக்கணும், ராஜராஜ சோழன் ஆகிட்டாருன்ட்டு மிஸ்டர் துரைமுருகனே, இவர் தான் வந்து தளபதி திரு ஸ்டாலினையும் அடுத்த லீடர்னாரு. அப்புறமா இப்போ உதயநிதியும் சொல்கிறாரு, அவரே ரெடியாக இருக்காங்க. இன்பநிதி ஆகும்போது நான் தான் அமைச்சராக இருப்பேன் நம்பர் 2 சொல்கிறாரு. ஸோ டைனாஸ்டி பாலிடிக்ஸ் தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து இந்த 5 இயர்ஸ் மக்கள் பற்றி நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. ரெண்டாவது வந்து தமிழகத்தை தலைகுனி விட மாட்டோம், இது அவங்க ரெண்டாவது தான் சொல்கிறாங்க மேடம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எப்படின்னா ஸ்டேட்டும் சென்ட்ரலும் இணக்கமாக இருக்கணும். இவங்கனால இணக்கமாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எல்லா வாட்டியுமே ஒரு ஆன்டி நேஷ்னலாகவே இப்போ இல்லை, அந்த காலத்திலேருந்தே இவங்க ஆன்டி நேஷ்னல் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்காங்க. அந்த காலத்தில் இவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ஆன்டி, அப்போ வந்து ஹிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக செய்யணும்னு. அப்போ வந்து கட்சி வேறையா காங்கிரஸ் இருந்தது, இப்போ கட்சி வேறையா பிஜேபின்னு இருக்குது. ஆனால் அவங்க ஸ்டாண்டு வந்து அதே தான், ஆன்டி சென்டர் ஆன்டி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தவிர தமிழகத்தை தலைக்கூட முடிய மாட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம். உதய் திட்டத்தை வந்து 2017 ஏடிஎம்கே கவர்மெண்ட் கையெழுத்து போட்டாங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை கவர்மெண்ட்ஸும் கையெழுத்து போட்டாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் ஒரு நேஷனில் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்து அது கையெழுத்து போடணும்னு கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டுட்ட பிறகு அந்த திட்டத்தில் ஒரு பகுதி வந்து ஒரு நார்ம் வந்து வருஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ஸை உயர்த்தணும்னு இருக்குது, இபி பில்ஸை. ஆனால் 4 வருஷமும் மாண்புமிகு திரு எடப்பாடி அவர்களோ திரு தங்கமணி அவர்களோ ஒரு இணக்கமான சூழ்நிலை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வச்சுருந்தனால ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை திரு தங்கமணி அவர்கள் டெல்லிக்கு சென்று அங்கே இருக்கிற அதிகாரிகளை சந்தித்து, அங்கே இருக்கிற மந்திரி பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து, இந்த மாதிரி வந்து தமிழகத்தில் வெள்ளம் இருக்குது, இப்போதைக்கு பெரிய புயல் அடிச்சிருக்கு, நமக்கு அந்த டைமில் புயல் நடந்தது, கோவிட் கொரோனா இருக்குது, மக்கள் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க, அதனால் இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள், நாங்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்ட பிறகு பண்ணிக்கலான்னு மக்களுக்காக போய் பேசி அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க ஃபேமிலிக்காக சண்டை போட்டு சென்டர்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மக்களையும் சஃபர் பண்ண வைக்கிறாங்க. அதனால் இந்த கவர்மெண்ட் போயிட்டு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இணக்கமாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்தால் அது நல்லது. இதில் வந்து தலைகுடை விடமாட்டோம்ங்கிறதுக்கு நாங்கள் வந்து 21 மாநிலத்தில் ஆள்றோம், அதில் 17 மாநிலம் நாங்கள் சொந்தமாக ஆடுறோம். அது இல்லாமல் 4 மாநிலம் வந்து என்டிஏ கவர்மெண்ட்டோட ஆள்றோம். பாலிசி வைஸ் வந்து மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு கூட 2014 பிஜேபி எதிர்த்தார். ஆனால் சப்சீக்வெண்ட்டாக திரும்ப இப்போது ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது ஆந்திராவில் இந்த லாஸ்ட் 1 இயர் 24 to 25 எவ்வளோ வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கண்டினியூஸாக சென்டரில் இருக்கிற மினிஸ்டர்ஸும் ஸ்டேட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸும் நான் ஸ்டாப்பாக ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணி தி கூகுள் இப்போ 1 ட்ரில்லியனில் so many $billion, அது எவ்வளோன்னு தெரியல, அவ்வளோ $1 billion வந்து they got investments. அவர் பெரிய சிட்டியை வைசாக்கை உருவாக்குறாரு. அங்கே இருக்கிற ஒப்போசிஷனும் எவ்வளோ ரீசனபிளாக ஜெகனும் வந்து அது எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணி ஒரு ஸ்டேட்டை டெவலப் பண்ணணும்னு நினைப்போட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து அவங்க எலெக்ஷன் பாலிசியை மட்டுமே எலெக்ஷன்ஸ் நான் முதல்வர் ஆகிட்டேன், எங்கள் அப்பா முதல்வராக இருந்தார், அடுத்தது என் பையன் முதல்வராகணும், என் பேரன் முதல்வராகணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக இவங்க வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணி
மக்களை ஜென்ரல் பப்ளிக்கை சஃபர் பண்ண வைக்கிறாங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் மேடம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், சொத்து வரியாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன அத்தனை விஷயத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணன்ற ஒரு நெரேட்டிவ் தானே இங்கே தொடர்ந்து வந்து ஒரு பண்ணிட்டு வராங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து அதுதானே எடுபடுது, அதனால தான் அவங்க அதை ஒரு ஆயுதமாக இப்போ அக்ரிகல்ச்சரில் மேடம் அவங்க அக்ரிகல்ச்சரில் மட்டுமே அவங்க பண்ண ப்ராமிஸ் என்னென்னா, நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கொண்டு வரேன். ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கூட லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களால கொண்டு வர முடியல. அதுதான் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வேளாண்மை பல்கலைக்கழகம் தென் தமிழக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மதுரையில் ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிறுவப்படும். வாக்குறுதி நம்பர் 54. ஏன் மேடம், ஒரு யூனிவர்சிட்டி 4.5 இயர்ஸாக ஒரு யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன, ஒரு யூனிவர்சிட்டி கட்டி முடிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? விச் மீன்ஸ் இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்கணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் 2 ஃபேமிலி மேடம் கண்டினியூஸாக நீங்கள் எந்த டிவியை திறந்தாலும் 2 ஃபேமிலி ஒன்றா சுற்றுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஒன்றா நடப்பாங்க, ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. எங்கே போனாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், கேம்பெயின் எது. அதே மாதிரி இங்கே அப்பா பையன், ஜல்லிக்கட்டு வந்தால் பேரன். இதுதான் வந்து இவங்க ஃபேமிலி ஒரு கிங்டம் மாதிரி. அந்த காலத்தில் வந்து இந்த கிரேக் நாட்டத்தில் இருக்கிற கிங்டம் மாதிரி தான் நடத்துகிறாங்களே ஒழிய மக்கள் பற்றி ஒரு வேளாண்மை கழகம் கட்டுறதுக்கு என்ன மேடம் டிஃபிகல்ட்டி, அந்த டிஃபிகல்ட்டியை கூட அவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி அவங்களுக்கும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, மாதம் மின் கட்டணம். இப்போ மாதம் மின் கட்டணம் பண்ணாதனால வேளாண்மை இருக்கவங்களும் அவங்களுக்கும் கஷ்டம். ப்ரொக்யூர்மெண்ட், அவங்ககிட்ட இருக்கிற அரிசியை ப்ரொக்யூர் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேடம் நிஜமாகவே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருக்குது, எல்லாருடைய ஃபேமிலிஸும் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு பையனை, உங்கள் எல்லாருக்கும் பசங்க இருப்பாங்க, ஒரு பையனை ஒரு பர்டிகுலர் லெவல் அவர் வந்து ஒரு கிளர்க்காவோ ஒரு மேனேஜராகவோ சேர்றாரு. அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கம்பெனிக்கு எம்டியாக 4.5 வருஷத்தில் உங்களால் பண்ண முடியும்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும்? அந்த எஃபர்ட் தான் முதல்வர்கள் போட்டிருக்காரே ஒழிய அவரை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவருடைய மைண்டு ஃபுல்லாகவே அவருடைய பையனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறது தவிர வேறு எந்த மைண்டும் கிடையாது. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, திமுகங்கிற கட்சியே அண்ணா திமுகலேருந்து போனவங்களை பேஸ் பண்ணி தான் நடத்துகிறார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 30 வருஷம் அவங்க வந்து ஏடிஎம்கே கிட்ட தோத்தாங்க. 30 இயர்ஸ் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தோத்துது. 91, 96, 2001, 2006, 2011 to 2021, 30 வருஷம் ஆயிடுச்சா? இந்த 30 வருஷமும் கஷ்டப்பட்ட டிஎம்கே, ஓல்டு டிஎம்கே பீப்புள் யாராவது இன்றைக்கி லைம் லைட்டில் இருக்காங்களா மேடம்? இன்றைக்கி லைம் லைட்டில் இருக்கிற செந்தில் பாலாஜி ஆகட்டும், முத்துசாமி ஆகட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், எல்லாரும் ஏடிஎம்கே. இன்னைக்கு இருக்க ஸ்டாலினை சுற்றி முதல்வர் அவங்க மொத்த பேர் இருக்கிறதே வந்து ரகுபதி அண்ணன், கே சார் அண்ணன், அவங்கெல்லாம் வந்து எனக்கு பழக்கமானவங்க தான். இவங்க எல்லாருமே சுற்றி இருக்கவங்க ஃபுல்லாக ஏடிஎம்கே. ஆனால் திமுகவில் அடிபட்டு உதப்பட்டு 30 வருஷம் கஷ்டப்பட்டு கட்சியை நிறுத்தி நடத்தினவங்க எல்லாருமே, ஐ பெரியசாமி ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், பொன்முடி ஆகட்டும், எல்லாருமே சைட்லைன். ஸோ அந்த கட்சி வந்து ஒரு ஏடிஎம்கேலேருந்து இந்த ஐபிஎல் டீம்லேருந்து ஒரு டீம்லேருந்து எடுத்து இன்னொரு டீமில் ஆடுற மாதிரி இவங்க அத்தனை பேரும் ஏடிஎம்கே டீமை வச்சு ஆடுறாங்க. ஏன்னா அவங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. யாருமே இவங்க வந்து எல்லாருமே திரு ஸ்டாலின் அவர்களை மட்டும் தெரிஞ்சு கட்சிக்குள்ளே போனவங்க. அவங்க 99% வந்து மிஸ்டர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அவங்க பையனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற அந்த அஜெண்டாவுக்கு ஒத்து இருந்து போகிறவங்க. அந்த கட்சியே ஒரே ஒரு இலக்கில் தான் மேடம் போகுது. மக்கள் நான் ஸ்டாப்பாக சஃபர் பண்ணுறது இந்த டைனாசிட்டி பாலிடிக்ஸ். எங்கள் மாண்புமிகு பாரத பிரதமரும் டைனாசிட்டி பாலிடிக்ஸ் தான் அகேன்ஸ்ட். எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரனும் அதுதான் சொல்கிறேன். டைனாசிட்டி பாலிடிக்ஸ்னால் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபேமிலிஸ் தான் இன்னும் இருக்குது இந்த டைனாசிட்டி பாலிடிக்ஸில். ஃபரூக் அப்துல்லா ஃபேமிலி ஆல்மோஸ்ட் ஓவர். முலாயம் சிங் ஃபேமிலியில் வெறும் முலாயம் சிங்கோட ஃபைனல் டச்சஸ். அவர் வந்து ஆட்சிக்கு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பீகாரில் இப்போ தான் முடித்தோம் அவங்கள. அடுத்தது தமிழ்நாட்டில் தான் டைனாசிட்டி பாலிடிக்ஸ் இருக்குது. இந்த டைனாசிட்டி பாலிடிக்ஸில் ஒரு பையனை மேலே கொண்டு வரணுங்கிறத தவிர வேறு எந்த இன்டென்ஷன்ஸும் இல்லை. அதனால் மக்கள் சஃபர் பண்ணுறாங்கிறது என்னுடைய பாயிண்ட். எல்லா அக்ரிகல்ச்சர் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருந்தாரு, 287 பேர் பிஜேபியில் வாரிசு அரசியலுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அவங்க வந்து இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார்.
அப்பாவை சொல்லியிருக்காரு மேடம். இப்போ நான் வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்திருக்கேன். ஆர் அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் டாப் லெவல் பொசிஷன்ஸ்க்கு இன் அ மேட்டர் ஆஃப் 4 or 5 இயர்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாரையும் கட் ஷார்ட் பண்ணிட்டு வந்ததா எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் எங்கேயுமே இல்லை. மிஸ்டர் நரேந்திர தாமோதர் மோடிக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் அவர் வந்து ஒர்க்கால் வந்தவர். நீங்கள் அமித்ஷா ஆகட்டும் ஒர்க்கால் வந்தவர். எல்லாரும் இன்னைக்கு பவரில் இருக்கிற மொத்த பேருமே ஹார்ட் ஒர்க்னாலும் கீழே இருந்து எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒர்க்கை மட்டும் வச்சுட்டு மேலே வந்தவங்க. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு யார் காட்ஃபாதர்? யாருமே இல்லையே. அவர் ஸ்ட்ரெயிட்டாக அவர் தன்னுடைய ஒர்க்குனால அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் 24 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் தான் தூங்குவார். நான் ஸ்டாப்பாக காலையில் எந்திரிச்சோடனே கட்சிக்காரனை பார்த்துட்டு தென் கிராமமாக போய் அவர் சென்னைக்கு வந்தே கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 40 நாள் ஆகிருக்கும். அவ்வளோ கண்டினியூஸாக டூர் பண்ணி மக்களை பார்க்குறாரு. அதனால் இந்த இவங்க மட்டும் நான் டைனாசிட்டி பாலிடிக்ஸ்னா வேறு யார் இந்த மாதிரி டைனாசிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு காட்டுங்க. உங்கள் ஃபேமிலியில் யாராவது 4 வருஷத்தில் வந்து இதே தினமரில் சேர்ந்து நேராக ஸ்ட்ரைட்டாக எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகிட முடியுமா மேடம்? அப்போ அந்த மாதிரி தான் எங்கேயுமே ஆக முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செய்யறதுனால அவங்களுக்கு மக்கள் பற்றி வாரிசுகளை பதவியில் அமர்த்துறதுன்னா அவங்களும் தானே செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அமித்ஷா அவர்களுடைய பையனாகட்டும், அதே மாதிரி கோயல் ஃபேமிலி ஆகட்டும், சிந்தியா கொண்டு வந்தது, இப்படி எல்லாரையுமே அவர் மாதவராவ் சிந்தியா வந்து ஃபேமிலி வந்து அவர் காங்கிரஸில் இருந்து ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக ஆப்போசிஷனில் எம்பியாக இருந்து அப்புறமா திரு நரேந்திர மோடியோடைய ஒர்க்லேயும் இந்தியன்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ்க்காக வந்தாங்களே ஒழிய பட் அவங்க யாருமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் காங்கிரஸில் இருந்தாங்கனால இங்கே எந்த பொசிஷனுக்கும் வரல. இப்போ நீங்கள் வந்து சிந்தியா வந்து அவருடைய பவர் இன் தட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸோ குட் தட் அவரால் இண்டிபெண்ட்டாக ஒரு கட்சியும் ஒரு ஸ்டேட்டையும் நடத்தக்கூடிய அளவுக்கு பவராக இருக்காருங்கிறது தான் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து அமித்ஷாவுடைய பையன் வந்து கிரிக்கெட்டில் வந்திருக்கார். கிரிக்கெட்டில் தானே மேடம் வந்திருக்காரு. கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் பாடியில் இப்போ தமிழ்நாடு உள்ள நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பொன்முடியோடைய பையன் தான் இங்கே லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட். ஸோ பேசிக் என்னென்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் குஜராத்தில் வந்து லாஸ்ட் 25-30 இயர்ஸாக அமித்ஷா வந்து கிரிக்கெட்டில் இன்வால்வ் ஆன பாலிட்டிஷியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபரூக் அப்துல்லா, சரத் பவார், அருண் ஜேட்லி, அமித்ஷா, இவங்க எல்லாருமே கிரிக்கெட் இஸ் அ ஸ்போர்ட் வேர் மெனி பாலிட்டிஷியன்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ அவர் கிரிக்கெட்டில் மட்டும்தான் மேலே வந்திருக்காரு ஒழிய ஹி இஸ் நாட் இன்டு பாலிடிக்ஸ். ஹி ஹஸ் நெவர் டேக்கன் எனி பொசிஷன் எனிவேர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இன்னொன்றுமே வலிமையாக டிஎம்கே என்ன கேம்பெயின் பண்ணும்போது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா கால் உணவே முடியாது, இங்கே வாய்ப்பே இல்லை, பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து வைக்கிறாங்க. வந்து அவங்க சொல்கிற மாதிரி தானே எல்லாருமே வந்து இப்போ ஃபுல்லாக சிறுபான்மையினர் வாக்குகள் முழுவதுமாக இப்போ அந்த கூட்டணிக்கு வந்து போகிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். 2021 பார்த்தா மேக்ஸிமம் அந்த சைடு தான் போயிருக்கிறத எலெக்ஷன் 24 ஆகட்டும் நிறைய அங்கே போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதா? இன்னுமே வந்து சிறுபான்மையினர் வந்து பிஜேபி பக்கமே வரலையா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிந்திக்கவே இல்லையா பிஜேபியை நோக்கி? எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூவை களத்தில்? மேடம், ஃபஸ்ட்டு பிஜேபி வந்து 1980 தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக டெவலப் ஆயிருக்கு. 45 வருஷத்துலேயே வெறும் 45 இயர்ஸ்லேயே நிறைய பேர் இன்னும் ரெக்கக்னேஷன் கூட வாங்கல. அவ்வளோ 45 இயர்ஸில் நாங்கள் 45 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 21 ஸ்டேட் ரூல் பண்ணுறோம். 17 ஸ்டேட் இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணுறோம். இந்த 17 ஸ்டேட்டில் 2 ஸ்டேட் பற்றி மட்டும் சொல்கிறேன் மேடம். ஓகே, உத்தரப்பிரதேஷ் ஆல்மோஸ்ட் 20% முஸ்லீம் பாப்புலேஷன், கோவா 25% கிறிஸ்டின் பாப்புலேஷன். நான் ஸ்மாலர் ஸ்டேட்ஸே சொல்ல, லார்ஜஸ்ட் ஸ்டேட் சொன்னாவே இதில் வந்து பிஜேபியை மறுபடியும் எலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து மைனாரிட்டி அப்படின்னு ஒரு ப்ராட் டேர்மே வேண்டாம் மேடம். இவங்க வந்து மைனாரிட்டின்னா நாங்கள் ஆன்டி சீக்கா, ஆன்டி ஜெயினா, ஆன்டி ஜூவா, தெர் ஆர் 145 ரிலிஜன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. எங்களை ஆன்டின்னு அவங்க என்ன சொல்கிறதுன்னா வி ஆர் ஆன்டி முஸ்லீம், ஆன்டி கிறிஸ்டின். நான் அதுக்கு தான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். இவங்க வந்து ஆன்டி ஹிந்துவாக இருக்காங்க, நான் ஸ்டாப்பாக ஆன்டி ஹிந்துவாக
நான் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. எல்லா மினிஸ்டர்ஸும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட லேட்டஸ்ட்டாக அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். தீபாவளிக்கு என்ன சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள்ங்கிறது. அது எவ்வளோ ஒரு இந்த வருஷம் தான் சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்தில் எவ்வளோ ஒரு க்ரூடான கமெண்ட். அது வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு விஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் விஷ் பண்ணணும்னு நாங்கள் எப்பயுமே கேட்டதில்லை. ஆனால் இதே வந்து கிறிஸ்மஸ் வரும்போது ஐ எம் எ ட்ரூ கிறிஸ்டியன் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் மிஸ்டர் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளுக்கு சிஎம் வந்து டைரெக்டாக போய் அவங்களோட சேர்ந்து தொப்பி போட்டுட்டு உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து இருக்கார். ஆனால் அவங்க வந்து ஆன்டி ஹிந்து, ப்ரோ முஸ்லீம், ப்ரோ கிறிஸ்டியன். ஆனால் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆன்டி கிறிஸ்டியன் கிடையாது, ஆன்டி முஸ்லீம் கிடையாது, ஹீ இஸ் இந்தியன். நீங்கள் வந்து ஆர்டிகல் 370 வந்து இஸ் நாட் அ நார்மல் திங். இந்தியாவில் இருக்க மொத்த பேரும் ஒரே மதம், ஒரே காஸ்ட்டு, ஒரே இது, எல்லாருமே இந்தியன் நேஷனலுங்கிற ஒரே கான்செப்டோடு தான் இருக்காங்க மேடம். நீங்கள் வந்து இவங்க எவ்வளோ ஆன்டி நேஷனலாக இருக்காங்க டிஎம்கேன்னா, நீங்கள் ஒன்று நல்லா யோசித்து பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட 57 முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் இருக்குது, கரெக்டாக மேடம்? இந்த 57 முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ்லேயும் எங்கேயாவது டெமோக்ரஸி இருக்கா? ஒன்ஸ் முஸ்லிம்ஸ் பிகம் அ மெஜாரிட்டி, தி என்டையர் டெமோக்ரஸி கோஸ். அதுதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. 1000 வருஷங்கள் ஆல்ரெடி இந்தியா வந்து வேர் 600 இயர்ஸுக்கு மேலே நம்மளை வந்து மொகல்ஸு கம்ப்ளீட்டாக ஃப்ரம் மொகல்ஸ்லேருந்து எல்லாம் ரூல் பண்ணாங்க. 300 odd இயர்ஸ் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டாங்க. 1000 இயர்ஸ் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியை ரேஸ் பண்ணிட்டாங்க. இப்போவும் ஆன்டி நேஷ்னலாக இருக்கிற ஒரே பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே மட்டும்தான். அவங்க அந்த ஆன்டி நேஷ்னலாக இருக்கிறதுனால தான் தே ஆர் ஒன்லி அப்பீசிங் 2 people, Muslims and Christians, and they are anti against only one person, which is Hindus. ஸோ ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் முஸ்லீமும் கிறிஸ்டியன்ஸுக்கும் ஃபாராகவும் இவங்க வந்து அவங்க கேம்பெயின் பண்ணி அந்த ஓட்டை அவங்களே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நாள் நடக்காது மேடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார்லேயோ உத்தரப்பிரதேஷ்லையோ எல்லாருமே இவங்க சும்மாவே முஸ்லீமுக்கு பாதுகாப்பு, கிறிஸ்டின்ஸுக்கு பாதுகாப்புன்றாங்க. இங்கே யாருக்குமே எந்த ஆபத்தும் இல்லை. உத்தரப்பிரதேஷில் முஸ்லீம்ஸுக்கு என்ன ஆபத்து இருக்கோ, இல்லை கோவாவில் கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன ஆபத்து இருக்குது, எந்த ஆபத்தும் இல்லை. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, முஸ்லீம்ஸும் சரி கிறிஸ்டியன்ஸும் சரி, இவங்களை நம்மளை வச்சு ஓட்டு வாங்கி ஆன்டி இந்தியாவாக கொண்டு போகிறாங்கங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பித்து அவங்க குழந்தைங்களும் படிக்கணும், அவங்க குழந்தைங்களும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்கள் வந்து இந்தியன்ஸாக பார்க்குறோம். காஷ்மீர்லெல்லாம் நீங்கள் வந்து 15ஆம் தேதி கொடி ஏற்றி நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே எல்லாம் கொண்டாடுறதுங்கிறதுலாம் வந்து அன்இமேஜினபிள் 15 years ago. அதெல்லாம் பண்ணியிருக்கிறது இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரியாக பண்ணுறோம். கிரிக்கெட்டில் மட்டும் நம்ம ஒத்துமை இருக்கக்கூடாது மேடம், எல்லாத்துலேயும் இருக்கணும். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆன்டி நேஷனலாக இருக்குங்கிறது என்னுடைய சப்மிஷன் மேடம். அடுத்தது பிஜேபியை பொறுத்த வரைக்கும், தமிழக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வந்து விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய இடத்துல போட்டிடணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முதல்ல வேட்பாளர்கள் இருக்காங்களா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க? ஏன்னா இந்தியா முழுவதும் பார்த்தாக்கா பூத் லெவலில் பிஜேபி தான் ஸ்ட்ராங்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? இப்போ இந்த 2026ல் நீங்கள் வந்து ஸ்டேட் பூத் லெவல் கமிட்டி கன்வீனராகவும் இருக்கீங்க அப்படின்றதுனால எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க உங்க சிச்சுவேஷன்? மேடம் பேசிக்காக இப்போ பிஜேபி அப்படின்னு பிஜேபிங்கிறதுல வந்து கிளை லெவலில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட் கேடர். எப்படி அந்த ரொம்ப கமிட்டடான கேடர் ஏன் இருக்கான்னா, அவங்க அத்தனை பேரும் பிஜேபி மேலே இருக்கிற பற்று, திரு மோடி மேலே இருக்கிற பற்று, இப்போ நீங்கள் சவுத் எடுத்துட்டிங்கன்னா எங்கள் மாநில தலைவர் மேலே இருக்கிற பற்று, இவங்க எல்லாரும் சேர்ந்து கிளை லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகவோ ஒரு திமுக மாதிரியோ எலெக்ஷன் டைமில் ஒருங்கிணைந்து செயல்படாமல் இருக்காங்க ஆர் இருந்தாங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு பவருக்கு வரல. ஓகே, இப்போ சென்டரில் நாங்கள் பவருக்கு வந்து இருக்கிறத வந்து இப்போ நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணணுன்ட்டு ஒரு எக்ஸசைஸ் எடுத்து அதுக்கு வந்து சென்டரில் இருக்கிற லீடர்ஸும் சரி, எங்கள் ஸ்டேட்டில் வந்து என் மாநில தலைவர் வந்து பெரிய லெவலில் என்னை என்கரேஜ் பண்ணி இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 68,467 பூத்துலேயும்
ஒவ்வொரு பூத்துக்கும் 12 பேர் போடணுன்ட்டு கிட்டத்தட்ட 100 பேர் ரொம்ப சீனியர் லெவல் லீடர்ஸ். நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருண் நாகராஜன் ஆர் கராத்தே தியாகராஜன் ஆர் மிஸ்டர் வினோஜ், அப்புறமா காத்தியாயினி, எவ்வளவோ மேயராக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பூத்துக்கும் போய் ஒரு ஊரில் ஒரு பூத்துக்கு போய் 3 days தங்கி 3 பூத்ஸை இன்டெகிரேட் பண்ணி அதை செட் பண்ணி அதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பூத்தில் 12 பேர் இல்லைன்னா அந்த ஊர்லேயே பேசி அந்த 12 பேரை கொண்டு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 96 அசம்பிளிஸை அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணிட்டோம் மேடம். அதில் 28,030 பேரை இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து அவங்க கூட அவங்களுக்கு மக்கள் பணியில் அவங்க எல்லாருமே மக்கள் பணி செஞ்சிட்டே இருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா அபவுட் 19% வரைக்கும் நாங்கள் என்டிஏ ஓட் பேங்க் வந்து நாங்கள் லீட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இதை வந்து இன்னொரு 10 or 15%க்கு இந்த பூத் கமிட்டி ஸ்ட்ரென்த்னிங்னால பண்ண முடியும்னு எங்கள் மாநில தலைவர் நம்பி எங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம். பை டிசம்பர் நாங்கள் 234 தொகுதியிலையும் பூத் லெவலில் வந்து ஒரு பூத்துக்கும் 12 பேருங்கிற விதத்தில் போட்டுருவோம். அவங்க மக்கள் பணியில் எவ்ரிடே நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு சேவர் இருந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த ரெப்ரசன்ட் பண்ணி அந்த விஏஓக்கிட்டையோ தாசில்தார்கிட்ட கொடுப்பாங்க. சப்சீக்வெண்ட்டாக எங்கிட்ட இருக்கிற சக்தி கேந்திராவும் மண்டல் தலைவர்களும் அதை கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படியும் சரியாகலைன்னா எங்ககிட்ட இருக்கிற மாநில ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்கிட்ட அதை ரெப்ரசன்ட் பண்ணி மக்களுக்கான பணியை நாங்கள் கண்டினியூஸாக செய்வோம். மக்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களை ரிவார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் மேடம். இப்போ தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளில் பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுடைய பிஎல்ஏஸை களம் இறக்கியிருக்கிறத பார்க்குறோம். ஏடிஎம்கே கூட அங்கங்கே ஹெல்ப் பண்ணுறதை பார்க்குறோம். பட் பிஜேபி அந்த அளவுக்கு விசிபிளாக இன்னும் இல்லை மேடம். விசிபிலிட்டி இன் பிஎல்ஏ 2ல் வந்து பப்ளிக்காக விசிபிள் ஆகிறது கிடையாது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பிஎல்ஏஸ் நடத்தினோம். அதில் வந்து 68,467 பூத்துக்கும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு மட்டும் 52,000 பேர் வந்திருந்தாங்க. BLA 2 அங்கே அப்பாயிண்ட் பண்ண BLA 2. ஸோ அந்த BLA 2 வந்துன்னா இட் டிபெண்ட்ஸ். கிளியராகவே அவங்க வந்து அந்தந்த பூத்தை சேர்ந்தவங்க. மீதி 12,000 பேர் வர முடியாததுக்கு டிஃப்ரென்ஸாக இருந்தால் பீப்புள் வர முடியாத காரணம் எங்கள் மாநில தலைவருடைய கேம்பெயின் இருந்தது. மாண்புமிகு பிரதமர் வந்து கோயம்புத்தூரில் வர அதனால வரலையே ஒழிய BLA 2 நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் போட்டாச்சு மேடம். ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப ஃபியூ பூத்ஸ் இன் ரிமோட் பிளேசஸில் ஷார்ட் ஃபால் இருக்கலாம். பட் டெஃபினட்டாக இந்த வாட்டி வந்து ஒரு கிளியர் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்காகட்டும் எங்கள் தலைமை எந்த கேண்டிடேட்டை நிற்க வச்சாலும் அந்த கேண்டிடேட்டுக்கு எல்லா இடத்துலையுமே திரு மோடி நிற்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கான பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டு வரோம். இப்போ நான் நேற்று ஒரு சில டாப் லீடர்ஸை டெல்லியில் பார்க்கும்போது கூட அவங்க வந்து மத்திய பிரதேஷ்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ உத்தராகண்டில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மேடம். எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது வாக்குரிமையை பறிச்சிருவாங்க, போலி வாக்காளர்களை கொண்டு வந்து போட்டு எப்படியாவது பிஜேபி ஜெயிக்கணுன்ற ஒரு சதி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் திமுக கையில் எடுத்துடுச்சு. இப்போ காங்கிரஸும் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் போராட்டம் நடத்துவோம்னு மேடம். இதுக்கு நான் கிளியராக ஒரு ½ an hour ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். பட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். சரி, எதுக்குமே இதுக்கு முன்னாடி பண்ணதை வச்சு நம்ம பண்ணுவோம். பீகாரில் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது, அதுவும் எலெக்ஷன் டைமில் நடந்தது. 7.89 crore ஓட்டர்ஸ் இருந்தாங்க எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எஸ்ஐஆர் பண்ண பிறகு 65 லட்சம் ஓட்டு ரிமூவ் ஆச்சு. இந்த 65 லட்சம் ஓட்டு ரிமூவ் ஆனது என்னென்னதுன்னு பார்த்தா 22.34 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. 33 லட்சம் ஆட் பீப்புள் 33 or 36.74 நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் ஆஃப் தி நம்பர்ஸ். அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் பெர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. எவ்வளோல 7.89 22,34,000 பேர் இறந்து போயிட்டாங்க. 7,89,00,000 பேரில் ஒரு 33 லட்சம் பேர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. 3.66 lakh ஓட்டர்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. லெஸ் தென் 0.5%. அதுதான் ரிமோட். அது எதனாலன்னா அது டபுள் என்ட்ரி. எனக்கு ஓட்டு மயிலாப்பூர்லேயும் இருந்திருக்கலாம், வாஷ்மேன்பேட்லேயே இருந்திருக்கலாம். நான் வாஷ்மேன்பேட்லேயே இருந்திருக்கிறேன். அப்போ ஓட்டு எண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரிமூவல் வந்து 3.66 lakhs மட்டும்தான். சப்சீக்வெண்ட்டாக என்ன பண்ணோன்னா அந்த அனாலிசிஸ் எடுத்த பிறகு 18 to 19 வயசில் இப்போ வந்த பசங்களை இப்போ வந்த யங்ஸ்டர்ஸை ஆட் பண்ணதில் 21.84 lakh ஓட்டர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இது நியூ ஓட்டர்ஸ்
எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அப்போ 7.89 டோட்டல் எவ்வளோக்கு வந்துச்சுன்னா 7.42க்கு வந்துச்சு. 7,42,00,000 பேர் தான் பீகாரில் ஓட்டு போட்டாங்க. இந்த ரிமூவலுக்கு இறந்து போனவங்க, பெர்மனண்டாக ஷிஃப்ட் ஆனவங்க, டபுள் என்ட்ரி இருக்கிறவங்க, இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸுங்கிறது இந்த கணக்கில் தான் அந்த 65 போச்சு. ஸோ இதில் வந்து பீகார் எலெக்ஷன்ஸ் நடந்தபோது இந்தியாவில் இருக்க மொத்த டிவி சேனல்ஸ் அங்கே தான் இருந்தது. நீங்கள் எங்கேயாவது எனக்கு ஓட்டு இல்லைன்னு யாராவது வெளியில் வந்து எந்த மீடியாவும் இது வரைக்கும் எதையும் கவர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்பயுமே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற போதோ புரிஞ்ச போதோ நிறைய பேருக்கு ஓட்டு இல்லைன்ட்டு காங்கிரஸோ இவங்களோ யாருமே சொல்லவே இல்லை. இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸோ யாருமே வந்து எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸசைஸு தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி மாறி நடக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு அகெயின் த சேம் பாயிண்ட் மேடம், இது செய்யறது விஏஓ, ஸ்கூல் டீச்சர்ஸு, நம்ம தமிழக அதிகாரிகள். இவங்க வந்து எப்படி வந்து ஒரு முதல்வர் அவங்க மேலே ஒரு சந்தேகப்படலாம். அவங்களுக்கு நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கல, அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் பண்ணலை, அவங்கள 4.5 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ அவங்களுக்கு மேலே ஃப்ராடுங்கிற ஒரு முத்திரையும் கொடுத்துனா அதில் வந்து டெப்டி கலெக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்களா மேடம்? எப்படி பண்ணுவாங்க? எதுக்கு பண்ணணும்? அவங்க யாரும் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துடுறாங்க. ஒன்ஸ் வந்து அது அந்த வேலைகளுக்கு பணிகளுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு கீழே வந்துருவாங்க. எங்க கண்ட்ரோல் கிடையாது. தேர்தல் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு அதிகாரியோ ஒரு தமிழக சேர்ந்த எந்த அதிகாரியுமே எந்த தேர்தல் அதிகாரத்துக்கு கீழே போனால் தவறு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்கள் கீழே இருக்கும்போது மட்டும் தவறு பண்ண மாட்டாங்களா? அப்படி கிடையாது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எப்பயுமே எல்லாத்தையுமே கரெக்டாக ரெக்கார்டு எப்படி இருக்கோ அப்படி தான் பண்ணுவாங்க. எதனால அவங்க கீழே வந்தால் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டால் அவங்க தவறு சொன்னால் தவறு செய்வாங்களா? அப்போ நீங்கள் தவறு சொன்னால் தவறு செய்வாங்களா? எந்த தவறும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு முதல்வருக்கு இல்லைன்னா, நீங்கள் தமிழக மக்கள் கீழே ஒர்க் பண்ணுற தமிழக அரசு அலுவலர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கே. அவங்க இங்கேருந்து அங்கே போயிட்டால் மாறிடுவாங்கன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அலுவலர்கள் தமிழக அலுவலர்கள் மீது வைக்கிறது. டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க மேடம், அவங்க மேலெல்லாம் என்ன தவறு சொல்லுவீங்க? அது வந்து ரொம்ப தப்பான உதாரணம். யாரு கீழே வேலை செய்தாலும் தமிழக அரசு அலுவலர்களோ அதிகாரிகளோ தவறு செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை ஒரு முதல்வருக்கு இருக்கணும். அவங்களுக்கு அழுத்தமாகுது, மன உளைச்சலுக்கு கொண்டு போறாங்க. தேர்தல் ஆணையத்துல ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால பாவம் அவங்க ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்கு இவர் வந்து அவங்க மேல வந்து அவங்க தவறு பண்ணுவாங்க, அவங்க குற்றம் புரிவாங்க அப்படின்ட்டு இவர் சொல்ற அந்த குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்களுக்கு மேலதிகாரிகள் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு மன அழுத்தம் கொடுக்கறனாலையோ அந்த மேலதிகாரிகளுக்கும் மன அழுத்தம் வரனால தான் வந்து இது நடக்குதே ஒழிய, இதை விட டஃப்பான டைம்ஸ் கொரோனா இருந்தது. எவ்வளோ பெரிய டஃப்பான விஷயங்கள் மேடம். அப்போ அரசு அலுவலர்கள் தானே எல்லாருமே ரோட்டில் இருந்து வேலை செஞ்சாங்க. அவங்க இல்லை அப்போ ஏதாவது மன அழுத்தம் இருந்ததா? சாப்பாடு இல்லாமல், இடம் இல்லாமல், ஹாஸ்பிட்டல்ஸு, ஏதாவது நமக்கு எலக்ட்ரிசிட்டியோ வாட்டரோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லைன்னா மாச்சுரிலையோ எங்கேயாவது நடந்ததா? அதெல்லாம் அரசு அலுவலர்கள் தான் செஞ்சாங்க. அந்த வெள்ளம் வருது, நமக்கு வந்து சுனாமி வந்தது, அப்பவும் அரசு அலுவலர்கள் தான் செஞ்சாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு மன அழுத்தம் ஏன் இல்லைன்னா, அவங்களுக்கு பின்புலமாகவும் அவங்க சப்போர்ட்டாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மந்திரிகளும் சீஃப் மினிஸ்டரும் எல்லாரும் ரோட்ல இருந்து வேலை செஞ்சாங்க. நீங்கள் பேடி மாதிரி ஆஃபீஸர்ஸ், ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரோட்லேயே தான் இருந்தாங்க. கார்த்திகேயன் மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரோட்லேயே இருந்து வேலை செஞ்சாங்க. அப்போது எல்லாருமே இன்வால்வ்டாக வேலை செய்யும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தமே வராது. இந்த மாதிரி சிவியர் கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணவங்க ஒரு ரெக்கார்டு திருத்துறதுக்காக மேடம் நம்ம தமிழக அரசு அலுவலர்களுக்கு வந்து ப்ரெஷர் என்னவாங்க? நீங்கள் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அதை நான் வந்து டெஃபினட்டாக வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க தமிழக அரசு அலுவலர்கள் மீது அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போகிறனால அவங்க தவறு செய்வாங்கங்கிற மாதிரி இருக்குது அவருடைய குற்றச்சாட்டு. அது ஒரு தவறான முன்னுதாரணம். சரி, கடைசியாக இப்போ கோவை மதுரையில் வந்து மெட்ரோ ரயில் ப்ரப்போசல் வந்து நிராகரிக்கப்பட்டுடுச்சுன்னு வெங்கடேசன் அவர்கள் போட்டார். இல்லை நிராகரிக்கப்படலை, விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கோன்னு ஒரு மெட்ரோ ரயில் நிர்வாகத்தில் வருது. இப்போ உண்மையிலேயே என்ன நடக்குது? மெட்ரோ ரயிலில் வந்து எனக்கு 2010லேருந்தே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். மெட்ரோ ரயிலில் வந்து எல்லாமே பாலிசி பேஸ் தான் எந்த டெசிஷனுமே. இப்போ வந்து 2017 என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு சிட்டியே
15 to 17 lakhs, ஐ மீன் 20 lakhs கீழே இருந்தால் மெட்ரோ அதுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா மெட்ரோ வந்து ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவ். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பணம் போடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பணம் போடணும். அது கேபிட்டல் இன்டென்சிவாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஹோல் கண்ட்ரியே வந்து தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஸ்ரீதரன். அவ்வளோ பியூட்டிஃபுல் பாலிசிஸ் மேடம். அதில் யாரும் தலையிடுறதுக்கான இல்லை, எல்லாமே பாலிசி பேஸ்டு. 20 லட்சம் பேர் கீழே இருக்கிற சிட்டிஸ்க்கு கிடையாதுன்னு. ஸோ டிப்பிக்கலாக இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணிட்டு போவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மெட்ரோ வாட்டரும் மெட்ரோ ரயிலும் சேர்ந்து இந்த பாலிசியை இதை வந்து இந்த அப்ளிகேஷனை போடுவாங்க. இவங்களுடைய பிரச்சனையே இதுதான் மேடம். இவங்க வந்து இங்கே உட்காந்து யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடயே சண்டை போட்டுட்டு ஆல் த டைம் அவங்கள வந்து கீழ் அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ், அவங்கள திட்டுறது பேஸ்ட் ஆன் இவங்க வந்து ஐ வுட் லைக் டு கெட் இன் டு தட் பாயிண்ட் லேட்டர். இப்போ இதுக்கு வரேன் மேடம். இதில் வந்து அவங்க அந்த அப்ளிகேஷன் போடும்போது கோவையில் 16 lakh இஸ் த பாப்புலேஷன், மதுரை இஸ் அரௌண்ட் 15 lakhs அ பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷனுக்கு வந்து அதை வந்து வித்தின் த சிட்டி ஆஃப் மதுரையில் அதை செட் பண்ணி போடணும் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பஸ் ரேபிட் சிஸ்டம் போட்டால் பெட்டராக இருக்குங்கிறது. அவங்க இது per hour people per hour per direction. அதுதான் வந்து இஸ் த ஒரு டைரெக்ஷனில் ஒரு ஹவருக்கு எத்தனை பேர், அதுவும் பீக் ஹவர்ஸில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பேஸ் பண்ணி தான் மெட்ரோ ரயில் அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பார்க்கும்போது மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் பீக் ட்ராவல் வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில். அதனால இது சூட் ஆகாது இப்போதைக்கு அப்படிங்கிறது தான். இப்போது போக போக வந்து இஃப் இட் டெவலப்ஸ் டு தட் லெவல் அண்ட் மெட்ரோ ரயில் இஸ் நாட் இட் இஸ் அ இண்டிபெண்ட் பாடி. ரயில்வேஸ் மாதிரி ஒரு இண்டிபெண்ட் பாடி. எல்லாமே இவங்க வந்து செனட் ஆஃப் ரோடில் டிசைட் பண்ணுற மாதிரி கிடையாது. அதாவது இண்டிபெண்ட்டாக செயல் பண்ணுற பாடி. அஸ்வினி குமார் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். யாருமே இது இண்டிபெண்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் போச்சுன்னா சரி இங்கே 16, 17 இருக்குது, அதனால நீங்கள் எலிஜிபிள் இல்லைங்கிறது. ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாதது ஏன் போகிறாங்கன்னா மேடம், இவங்க ப்ராவின்சஸ் மாதிரி தான். நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ அடுத்த ஓகே ஐ கம் டு தட். ஆனால் என்னென்னா இவங்க வந்து அப்ளிகேஷனே தவறாக போட்டாங்க. இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குன்னா இவங்க ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனே போட்டிருக்கூடாது. அந்த ரூல் தெரிஞ்சால் நமக்கு 20 லட்சம் இல்லை, அதனால் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் அனுப்பக்கூடாதுனாவது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. when you are not eligible யாராவது அப்ளை பண்ணுவாங்களா மேடம்? இல்லை, இப்போ வேற நகரங்களில் இருக்குது, மீரட்டில் இருக்குது, ஆக்ராவில் இருக்குது, குருகிராமில் இருக்குது, புவனேஸ்வரில் இருக்குது. சூப்பர் கேள்வி. அங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போடும்போது பர் ஹவர் பர் டைரெக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிராஃபிக் போகுதுன்ட்டு கிளியராக அப்ளிகேஷனில் இருந்தால் தான் அப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் இஸ் அ மிஸ்டேக். நீங்கள் அப்ளிகேஷனை மிஸ்டேக் பண்ணிவிட்டு you are blaming an independent organization like Metro Water, which is the most premium most organization. இதில் வந்து எந்த விதமான அரசியல் தலையீடும் கிடையாது. நீங்கள் வந்து குர்கானில் இருக்குன்னு சொல்கிறீங்களா? குர்கான் கம்ஸ் யூ டெல் மீ எத்தனை இது அப்ரூவ் ஆகும்போது அங்கே வந்து யாருடைய கவர்மெண்ட் இருந்ததுன்னு பாருங்கள். வெதர் இட் இஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் ஏன்னா இப்போ இங்கே அங்கே இருக்குன்னா அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடியே 4 years பேக் 5 years பேக் பார்த்துருப்பாங்களே. அப்போ போடும்போது இஃப் யூ அஸ்யூமிங் தெர் இஸ் அ காங்கிரஸ், ஐ டோன்ட் நோ விச் கவர்மெண்ட் யூ ஆர் மென்ஷனிங், எது சொல்கிறீங்கன்னு தெரியல. அப்போ அங்கே எந்த கவர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இட் குட் பி ஈவன் ஆப் இஃப் இட் இஸ் இன் டெல்லி. ஆப் கவர்மெண்ட் லாஸ்ட் 10 years 15 years இருக்குது. அவங்க அப்ளை பண்ணி கூட வந்திருக்கலாம். அப்போ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் பல பிழைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மண்டபத்தில் எழுதிட்டு வாங்கிட்டு வரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெரியணும் என்ன எழுதுறீங்கன்ட்டு.